கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே நிலத்தகராறில் மூதாட்டியை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய உறவினர்கள் தடுக்க வந்தவரையும் தாக்கி நிலத்தை உழுத வீடியோ வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீப். வணக்கம் பிரதீப், விவரம். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அடுத்த தேவர் முக்குளம் அருகே உள்ள ஆட்டுப்பாலன் கோட்டையை சேர்ந்தவர் உண்ணாமலை. இவர் கணவர் இருந்துவிட்ட நிலையில் இவரது 2 மகன்கள், மருமகள்கள் மற்றும் பேரத்து குழந்தைகளுடன் அப்பகுதியில் வசித்து வருகிறார். இவருக்கு சொந்தமான நிலத்தில் ஏற்கனவே நிலப்பிரச்சனை காரணமாக நீதிமன்றத்தில் வழக்கு உள்ள நிலவிய நிலையில் இவரது உறவினரான குமார் மற்றும் அவரது மனைவி கல்பனா ஆகியோர் உறவினருடன் சேர்ந்து சிலர் நேற்று அப்பகுதியிலிருந்து நிலத்தை டிராக்டர் கொண்ட உழுவு பணியில் செய்து கொண்டுள்ளனர். அப்போது மகன்கள் இல்லாத சமயத்தில் இது போன்ற செய்யக்கூடாது என கூறி நீதிமன்றத்தில் வழக்கு நிலையில் உள்ளதால் இது போன்ற அதாவது செய்யக்கூடாது என கூறி உண்ணாமலை அவரை தடுத்துள்ளார். அப்போது அங்கிருந்த குமார் மற்றும் அவனது மனைவி கல்பனா இருவரும் உண்ணாமலையை அங்கிருந்து தென்னை மரத்தில் கட்டி வைத்து தாக்கியதுடன் அவர் கண் முன்னே தேட்டரை வைத்து நிலத்தை உழுது வேறு செய்துள்ளார். அப்போது சம்பவம் அறிந்து வந்த உண்ணாமலை உறவினரான தருமபுரியை சேர்ந்த மாவட்ட பாஜக தகவல் அணி தொழிலாளர் தலைவர் அண்ணாமலை என்பவரையும் அப்பகுதி இருவரும் தாக்கியுள்ளனர். மேலும் தொடர்ந்து பெண் உண்ணாமலை கணிச்சலிருந்து சர்மாலை தாக்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இதையடுத்து உண்ணாமலை மற்றும் அவரது மருமகள் அவர்கள் காவலுக்கு தகவல் தெரிந்ததை அடுத்து அப்பகுதியிலிருந்து அவர் உறவினர்கள் இருவரும் குமார் மற்றும் பிரபா தப்பிச் சென்றனர். இது சம்பந்தமாக உண்ணாமலை மற்றும் பாஜக தலைவரும் அப்போது காவிரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களுக்கு தென்னை மரத்தில் உண்ணாமலையை கட்டி வைத்து தொலைக்கும் சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரதீப்.